சொன்னா போடா வெளியே. இது உள்ள வெளியே போடா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நான் சொன்ன டீச்சர் இவங்கதான். டீச்சர் இவர்தான். வணக்கங்க. வணக்கம். அன்னைக்கு என் தம்பி உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டதா ராதா சொல்லிச்சு. அது கேட்டு என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. இப்ப ஒரு பச்சை கொடி காட்டிட்டாருங்க. எங்க காதலுக்கு பாதுகாப்பு பக்கபலம் எல்லாம் அவர்தான். இப்ப கூட அவருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க. ஆமா என்னங்க இது? டீச்சர் பாருங்க. யோ, எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும். சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு அறவே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அப்ப சொல்லு. நம்ம ராதாவை பத்தி. ராதாவை பத்தியா? யார் என்னையா சொன்னாங்க? நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆரம்பத்திலே நான் சுத்தி வளைச்சு. யோ, ராதாவை பத்தி என்ன சொன்னாங்க? இப்ப உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்கதான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. அங்கேயும் இங்கேயும் ஜாடமாடியா ஊருக்குள்ள பேசினது காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்துச்சுங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். சன்னாசி, என் பொறுமையை சோதிக்காத, விஷயத்தை சொல்லு. நம்ம வண்டிப்பற்ற முனுசாமி மகன் நம்ம ராதா கூட. ராதா கூட காலேஜ்ல படிக்கிறான். அவனையும் நம்ம ராதாவையும் இணைச்சு பணிச்சு பேசுறாங்க. யோ, என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறது யாரையா? சொல்லியா? சுட்டு பொசிக்கிறேன். குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாதுங்க. யோ, இந்த விஷயத்தை பத்தி உனக்கு என்னையா தோணுது? அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தோணுது. குட். 4 பேர் 4 விதமா பேசுறத பார்த்தா அப்படி இருக்குமோன்னு தோணுது. யோ சன்னாசி, இத பாரியா, என் பொண்ணு கொஞ்சம் கலகலப்பா பழகுவா. இத தப்புன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. ராதா என் பொண்ணு. என்னப்பா என் தலை உருளுது? அது வந்துமா வேற விஷயம். இது வேற விஷயம். மழை ஏன் இன்னைக்கு பெய்யலைங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க விதை எங்க வாங்குறது? காயலாங்கடையில. இப்ப அங்கே மாத்திட்டாங்க. அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம் எடுத்துக்கங்க. வெரி குட். எனக்கு அம்மா, நான் வரும்போது என்னை பத்தி ஏதோ பேசுன மாதிரி இருந்ததே. அதுவாமா, அது நீ கொஞ்சம் காரை வேகமா ஓட்டுறேன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நானா? எங்க வேகமா போகணும் எங்க மெதுவா போகணும்னு எனக்கு தெரியாதா? நீங்க லைசென்ஸ் இல்லாம ஓட்டலாம், வசதி இருக்க. பர்ஃபெக்ட் டிரைவிங் நீங்களே பாராட்டுனீங்களா? ஆமாமா, என் பொண்ணு பர்ஃபெக்ட்டா கரெக்டா கார் ஓட்டுவா. அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, பிரச்சனையே இல்ல. அப்பா ஷாப்பிங் போகணும், கிளம்புங்க. ஓ, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள நான் ஆபீஸ் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். குரங்குக்கு தேங்காய் மட்டும் பத்தாது, பழமும் வச்சுக்க. டீச்சர், என்னது மணி 9 ஆக போகுது, இன்னும் படுத்துட்டு இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு சுடுது. பாண்டி எங்க போயிருக்காரு? அவன் வெளியூர் போயிருக்கான். எப்ப வருவான்னு தெரியல. சரி சரி, புறப்படுங்க, டாக்டர் கிட்ட போலாம். வாங்க, எந்திரிங்க. பரவாயில்லம்மா, நல்லா ஆயிடும். எப்படி ட்ரீட்மெண்ட் இல்லாம சரியாகும்? நீங்க வாங்க. எதுக்குமா உனக்கு சிரமம்? எனக்கு ஒண்ணு சிரமம் இல்ல. இருமா, பணம் எடுத்துக்கிறேன். ஏன் என்கிட்ட இல்லையா? பேசாம வாங்க. தேங்க்யூ டாக்டர். இப்ப காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த சர்க்கரை, காஃபி பவுடர், தண்ணி எல்லாம் அங்க இருக்குமா? நீங்க இங்கே இருங்க, 5 நிமிஷம்.
இந்தாங்க. என்ன காப்பி தூள் எவ்வளவுமா போட்டேன்? 2 கரண்டி. எந்த கரண்டி? அந்த குழம்பு ஊத்துற. இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சிடுங்க. அடுத்த வாட்டி கடையில வாங்கிக்கலாம். யாரு இது? சன்னாசி வந்திருக்கம்மா. கதை திறந்துதான் இருக்கு. உள்ள வாங்க. என்ன சன்னாசி? அப்பா உங்களை கையோட கூட்டி வர சொன்னாரு. டீச்சர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க தம்பி வெளியூர் போயிருக்காரு. அப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணும். பாவம், நான் எப்படி வர முடியும்? அப்பாவை சாப்பிட சொல்லுங்க. நான் காலையில வந்துடுறேன். சரி. போனா வந்தோம் இல்லாம ராத்திரி பகல அங்கே இருந்தேனா என்ன அர்த்தம்? டாடி, டீச்சருக்கு பயங்கரமான காய்ச்சல். டாக்டர் என்ன சொன்னார்னா? நான் கேக்குறது அந்த டீச்சருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பழகிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது மனுஷத்தன்மை தானே. புரியாம பேசுறியம்மா. அந்த பாண்டி பையன் ஒரு மாதிரி அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறது நல்லது இல்ல. என்கிட்ட எந்த பயிலாவது வாலாட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன். நம்ம அந்தஸ்துக்கு இந்த மாதிரி ஸ்நேகம் தேவையில்லம்மா. நம்ம விட வசதி குறைஞ்சவங்க தொடர்பே கூடாதுன்னு சொல்றீங்க இல்ல? ஆமா. பணம் தான் முக்கியம், குணம் தேவையில்லை. அப்படித்தானே? என்னம்மா நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டே போற? நான் எதை செஞ்சாலும் அர்த்தத்தோட தான் செய்வேன். என்ன, நான் உங்க பொண்ணு. நான் இப்ப என்ன செய்ய போறேன் தெரியுமா? நேரா டீச்சர் வீட்டுக்கு போறேன். பாண்டி இருந்தாருன்னா காலேஜுக்கு போயிடுவேன். இல்லன்னா டீச்சர் பக்கத்துல இருந்தா உங்களை கவனிச்சுக்க போறேன். அக்கா இப்ப எப்படி இருக்கு? ராதா மட்டும் இல்லன்னா நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருப்பேன். நான் தான் சொன்னேனே நாளைக்கு போறேன்னு. நீதான் உடனே போடான்னு சொன்ன. டீச்சர் வாமா. உட்காரு. பரவாயில்ல. அப்ப நான் காலேஜுக்கு போலாமா? தம்பிதான் வந்தாச்சே, நீ போயிட்டு வாமா. மருந்து மட்டும் வேளை வேலைக்கு சாப்பிடுங்க. நான் வரட்டுமா? வரேங்க. வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும்னு சொல்லுவாங்க. முளைச்சிருக்க அப்பந்தான் ஒரு மாதிரி போல இருக்கு. நம்ம டீ பிசினஸ்ல இந்த மாதிரி இக்கட்டான நிலைமைய இதுவரைக்கும் நாம சந்திச்சதே இல்ல. இதே மாதிரி விட்டுட்டு இருந்தா எல்லா டீ ஃபேக்டரியும் நாம இழுத்து மூட வேண்டியதுதான். இமிடியேட்டா அதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். என்ன கேட்டா உடனடியா டெல்லிக்கு போய் மினிஸ்டர் பார்த்து டாக்ஸ குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். டெல்லிக்கு யார் போறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதை நீங்க தான் சொல்லணும் சார். என்ன சார் இந்த கிளைமேட்ல உங்களுக்கு இப்படி இருக்குது? கொஞ்ச நாளா பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வசதி வரும்போது வியாதியும் வந்துருது. எனக்கு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கு, நாளைக்கு பாப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம், அதுக்குள்ள போறீங்களா? சாரி மிஸ்டர் ரஃபீக், நான் அவசியம் போயாகணும். நாளைக்கு டெபினட்டா சந்திக்கிறோம். ஓகே ஓகே. அவசரமா வர சொன்னதா தகவல் வந்தது. என்ன விஷயம்? பாண்டி, ஒரு முக்கியமான வேலையாகணும். அது உன்னாலதான் முடியும். சொல்லுங்க. அது வந்து பற்ற முன்சாமிய உனக்கு தெரியுமா? தெரியும். அவன் மகனும் என் மக ராதாவும் ஒரே காலையில தான் படிக்கிறாங்க. பார்க்க லட்சணமான பையன், ரொம்ப புத்திசாலி. குறுக்க பேசாத, முதலாளி சொல்றத கேளு. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீ சும்மா இருக்கே இல்லையா? என்ன செய்? குறுக்க பேச மாட்டேன். அவனுடைய மகனும் என் பொண்ணும் நெருக்கமா பழகிறத என் கண்ணாலேயே பார்த்தேன். நான் கூட ஏற்கனவே ஜாடமாடியா சொல்லியிருக்கேன். சன்னசி, இனிமே சத்தியமா குறுக்க பேச மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்துப்போ. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த இடத்துல அவங்களை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்துல கூட்டி கழிச்சா ஒருத்தர் மனசார காதலிக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? மிரட்டணும், இல்ல கைய கால ஒடிக்கணும். கைய கால ஒடிக்கிறது சுலபம், ஆனா நெஞ்சில இருக்கிற நினைப்பை அழிக்க முடியுமா? நினைப்ப அழிக்க முடியலனா ஆளைய அழிச்சிடு. கொலையா? தற்கொலைன்னு கதைய மாத்திரு. மனசார காதலிக்கிறவங்களை பிரிக்கிறது பாவம், அது மட்டும் என்னால செய்ய முடியும். நீயா பேசுற? காதலோட அருமை எனக்கு தெரியும், அதனால பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை எனக்கு புரியும். உன்னுடைய விளக்கம் எனக்கு தேவையில்லை, சொன்னதை செய்.
மனசார காதலிக்கிறது, காதலிச்சவங்களை கைவிடுறது, இதெல்லாம் சில பேருக்கு பொழுதுபோக்கு. என்னால இந்த பாவத்தை ஒரு நாள் செய்ய முடியாது. இதுதான் முடிவா? எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் முடிவா சொல்றேன். பணம், செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் சேர்த்து அந்த புனிதமான காதலை ஒரு அணு கூட அசைக்க முடியாது. நான் வரேன். 1ஆம் தேதி என் கால் தூசு. என்ன சேம் சைட்லயே கோல் போட்டு போறான். அடின்னா அடிப்பான், குத்துனா குத்துவான். இப்ப எப்படி பேசிட்டு போறானே ஒண்ணுமே புரியலையே. எனக்கு புரியுதுயா. இவங்கிட்ட எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு உங்க பொண்ணு நீங்க தாங்க கண்டிச்சு வைக்கணும். நல்லது கெட்டது தெரியாத வயசுல ஏதோ ஒரு வேகத்துல தப்பு நடக்குது. அத பக்குவமா தான் கட்டிக்கணும்.